அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். இன்னைக்கு ஒரு அழகான கிளாசிக் நாவல பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாவல் 1973ல எழுதப்பட்ட நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நெறைய வாசகர்களால வாசிக்கப்படுகிறது, நேசிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். நெறைய பேர் இந்த புத்தகத்த பரிந்துரை பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா திரைக்கலைஞர் திரு கமல்ஹாசன் அவர்கள், இது ஒரு வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம்னு அத பத்தி நெறைய பாராட்டி தன்னுடைய பரிந்துரை செய்திருப்பாரு. அ இந்த புத்தகத்த எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முற்போக்குத்தனமான, புரட்சிகரமான சிந்தனைகளால் எழுத்துலகில் ஒரு மிகப்பெரும் புரட்சியை ஏற்படுத்திய, அ தன்னுடைய வாழ்க்கைக்கும், எழுத்துக்கும் இடைவெளி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். தமிழுக்கு வந்து ஒரு ஞானபீட விருது வாங்கி பெருமை சேர்த்தவர். எழுத்துலகின் ஜாம்பவான் எழுத்தாளர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நாவல பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். எழுத்தாளர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய "ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்" இந்த புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அ இந்த புத்தகத்த வந்து காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. மத்த சில பதிப்பகங்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல வர கதாபாத்திரம் ஹென்றி. அவர் தான் ஒரு கதாநாயகனா வராரு. பொதுவா சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் அப்படின்னு படைக்கும்போது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரும் படைச்சிருப்பாங்க. அந்த வில்லன் கேரக்டர வச்சு தான் அந்த கதாநாயகன் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாரு, அந்த வில்லன் குடுக்குற கஷ்டங்கள்லாம் தாண்டி அவர் எப்படி வந்து மேல வராரு, அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுவாங்க. ஆனா, இந்த புத்தகத்துல வர ஹென்றி கதாபாத்திரத்துக்கு வில்லனே இல்ல. ஆனாலும் அவர் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா இந்த நாவல்ல படைக்கப்பட்டிருக்காரு. இந்த ஹென்ரிய பத்தி படிக்கிறவங்க எல்லாமே, நமக்கும் அந்த ஹென்ரியோட குணாதிசயங்கள்லாம் வந்துராதா? நம்மளும் ஹென்றி மாரி மாற மாட்டோமா? இல்ல ஹென்றி மாரி ஒருத்தர நம்ம வந்து சந்திக்க மாட்டோமா நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். சொல்லப்போனா திரு ஜெயகாந்தன் அவர்களே கூட, நம்மளும் வந்து ஹென்றி மாரி ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனா இதே நாவல்ல வர துரைக்கண்ணுங்கிற கதாபாத்திரம், அது மாரியே தான் என்னால வாழ முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அ சரி, இப்ப இந்த நாவலுடைய கதை சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா, ஒரு பயணத்தில தொடங்குது. துரைக்கண்ணுங்கிறவரு லாரி ஓட்டுநர். அவர் ஒரு லாரிய ஓட்டிட்டு வராரு. அதில கிளீனரா இருக்கவன் அந்த குட்டி பையன் பேரு பாண்டு பையன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த லாரியிலே வந்து தேவராஜ்ன்னு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா, ஒரு கிராமத்தில இருக்கிற ஒரு ஆசிரியர். அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் தெரியும். அவர வந்து இந்த கிராமமும் ஒரு நகரம் மாரி, சிட்டி மாரி எல்லா வசதிகளும் வந்துராதான்னு எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். துரைக்கண்ணு வந்து ஒரு கொஞ்சம் ரவுடி கேரக்டர் மாரி அந்த ஊர்ல. ஆனா நல்லவரு. அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த கிராமத்து மனிதனுடைய கேரக்டர். இவங்க 2 பேரும் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கும்போது, நடுவுல வந்து ஒருத்தர் கை காட்டுறாரு. அ அவங்க வந்து சரி யாரோ கை காட்டுறாங்கன்னு நின்னு ஏத்திக்கலாம். அவரையும் ஏத்தி கொண்டு போய் அவர எங்க போணுமோ அங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஆனா அவர பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தா அந்த கிராமத்து ஆள் மாரியே தெரியல. அவருடைய உருவம்லாம் பார்த்தா ஒரு வெளிநாட்டு ஆள் மாரி இருக்கு. அத பார்த்தோனே இவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, "இது யாருடா?" அப்படின்னு. ஆனா தேவராஜனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். ஸோ அவர்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசலாம், அந்த புதுசா வந்திருக்கட்டும்னு நெனச்சுட்டு, இங்கிலீஷ்ல கேட்குறாரு, "உங்க பேர் என்ன?" அப்படின்னோனே, "என்னுடைய பேரு ஹென்றி." அப்படின்னா, "நீங்க எங்க போணும்?" அப்படின்னோனே, "கிருஷ்ணராஜபுரம்" அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணராஜபுரம் சொன்னோனே, இவங்கலாம் வந்து ஒரே ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்னடா ஏன்னா அததான் அவங்களோட கிராமம். நம்ம கிராமத்துக்கு யார்டா இவரு புதுசா ஒரு வெள்ள கலர் வந்திருக்காரு, ஒரு வெளிநாட்டு ஆள் வந்திருக்காருன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல அவர ரொம்ப எதுவும் கேட்க விரும்பல. யார பார்க்கணும்னு சொன்னா, மணியக்காரர பார்க்கணும்னு மட்டும் சொல்றாரு. ஏன்னா ஒரு நாகரிகம் கருதி அதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் அப்படின்னு தேவராஜன் யோசிக்கிறாரு. துரைக்கண்ணும் எதுவும் கேட்கல. இவங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல ஒரு பொண்ணு நியூடா எந்த ஆடைகளும் இல்லாம குளிச்சுட்டு இருக்கா. அவ வந்து ஒரு மனம் பிறழ்ந்த மனநிலை பிறழ்ந்த ஒரு பொண்ணா காட்டுறாங்க. அத வந்து ஹென்றி இருக்காரு இல்லையா? அவரு பார்த்துட்டே வராரு. வெறிச்சு பார்த்துட்டே வராரு. அதுவரைக்கும் இருந்த கான்வர்சேஷன்ல தேவராஜன் வந்து அந்த ஹென்ரிய ரொம்ப பெரிய ஆளு, இவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய இம்ப்ரஷன் அவர் மேல வருது. ஆனா அந்த காட்சிய பார்த்தப்புறம் எப்படி வந்து இவரு ஹென்றி என்ன இப்படி வெறிச்சு பார்க்குறாரு அப்படின்னோனே, துரைக்கண்ணு அத கேட்கவே செஞ்சுடுறாரு. "என்ன நீங்க முன்ன பின்ன பொம்பளைங்க யாரையும் பார்த்தது இல்லையா?" அப்படின்னு ஏதோ சொன்னோனே, இவரு வந்து, "ஐயய்யோ! நான் அந்த பொண்ண பார்த்தேன்னு நெனச்சீங்களா? நான் அது பக்கத்துல ஒரு அழகான கற்சிலை இருந்தது. அத தான் பார்த்துட்டே வந்தேன். எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கல்ல." அப்படின்னு சொன்னோனே, தேவராஜனுக்கு ஒரு சமாதானம் வந்துருது. சரி இவர் நல்லவர் தான். ஆனா ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே போறாங்க நெறைய விஷயங்கள. ஆனா இவரோட சொந்த விஷயங்கள் பத்தி எதுவுமே கேட்டுக்கல. அ இந்த பயணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, தேவராஜனுக்கும் ஹென்றிக்கும் ஒரு ஆழமான நட்பு உருவாயிடுது. அன்னைக்கு நைட் எனக்கு எங்கேயாவது தங்கணும் அப்படின்னு வந்து ஹென்றி பேசிட்டே வராரு. அப்ப தேவராஜன் சொல்றாரு, "நீங்க எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோங்க. அடுத்த நாள் காலையில போய் மணியக்காரர பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து தங்குறாரு. அ தேவராஜன் வீட்ல அப்ப இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அக்கம்மான்னு சொல்லிட்டு தேவராஜனுடைய அக்கா.
அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் விதவை அங்க வந்திருக்காங்க. அவங்க வீட்லயே இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோனே, அம்மா, அப்பாவும் எங்க வீட்ல இருந்தோனே, இவங்க வந்து தம்பிய வந்து அம்மா போல வளர்க்குறாங்க. தனக்கு அக்காவும், அம்மாவும் இருக்கிறவங்கள அக்கம்மான்னு சொல்லியே கூப்பிடுறாரு தேவராஜன். அப்புறம் பார்த்தா ஊர்ல எல்லாருமே அக்கம்மான்னு கூப்பிடுறாங்க. அந்த நாவல் முழுக்கவே ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க பேர் வருது அபிராமின்னு சொல்லிட்டு, மத்த எல்லா இடத்துலயுமே அக்கம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப இந்த ஹென்ரிய பார்த்தோன்னா, அந்த அக்கம்மாவுக்கும் நெறைய கேள்விகள் வருது. தேவராஜன்ட்ட கேட்குறாங்க. அதில எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனா இவர பார்த்தோனே எனக்கு புடிச்சதுனால கூப்பிட்டு வந்தேன் அப்டின்னா, அப்புறம் அக்கம்மாவும் நல்லா கவனிக்கிறாங்க அவர. அடுத்த நாள் வந்து தேவராஜன் கிட்ட ஹென்றி கேட்குறாரு. இந்த மாரி உங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய மதில் சுவர் எழுப்பியிருக்கீங்க. உங்க வீடே தெரியாம போயிடுது. எதுக்கு தேவையில்லாம இந்த மதில் சுவர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தேவராஜன் சொல்றாரு, "இல்ல எதிர இருக்க வீடு வந்து ரொம்ப பாழடைஞ்ச ஒரு வீடு. அங்க வந்து முன்னாடி ஒரு சவரம் செய்பவர் ஒரு பார்பர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுலேருந்தே அது ஒரு ராசி இல்லாத வீடுன்னு அது பூட்டியே கிடக்கும். ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்கும். அத பார்த்தா ராசி இல்லன்னு சொல்லிட்டே, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவர வந்து நாங்க எழுப்பி வச்சிருக்கோம்ன்னு சொன்னோனே, ஹென்றி வந்து ஏதோ யோசிக்கிறாரு. அப்புறம் அத கடந்துர்றாங்க. அப்புறம் தேவராஜன் ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டுறாரு. ஹென்றிக்கு நெறைய விஷயங்கள் பிடிக்குது. அங்க மாடு போது, அதுல இருக்க மணி கட்டியிருப்பாங்க. அதோட சவுண்டெல்லாம், அதோட மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்குது அவருக்கு. அங்க இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அறிமுகமாறாங்க. அதுல வந்து கிழங்கு விக்கிற ஒரு பாட்டி, அவங்க வந்து ஃப்ரீயாவே குடுக்குறாங்க அவருக்கு அந்த கிழங்கு. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லன்னு சொன்னோனே ஃப்ரீயா குடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு அந்த கிராமத்துல இருக்க எல்லா விஷயங்களும் அந்த குளிக்கிறது, போயிட்டு தண்ணீல போய் ஆட்டம் போட்டு குளிக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஹென்றி. கடைசியா வந்து மணியக்காரர்ட்ட இவர கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் இவரு வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னா, அந்த பாழடைஞ்ச வீட்ட உரிமை கோரி தான் இவரு வந்திருக்காரு. இவரு பப்பா என்று அழைக்கக்கூடிய தன் தந்தையின் சொத்து தான் அந்த வீடு. மற்றும் அவருக்கு இருக்க பிற சொத்துக்கள்லாம் வந்து என்னோட பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மணியக்காரர் வந்து குடுக்குறாரு. மணியக்காரர்ட்ட குடுக்குறாரு. அவர் வந்து ஒரு பஞ்சாயத்த கூப்பிடுறாரு. இதுக்கு நடுவுல அந்த துரைக்கண்ணு தான் வந்து இவருடைய சித்தப்பா மொறன்னு தெரிய வருது. அதாவது தன்னுடைய அப்பாவின் தம்பி அப்படிங்கிறது தெரிய வருது. அ அப்புறம் வந்து பார்த்தா, அந்த அவங்க அப்பா, அம்மான்னு அவரு கூப்பிடுறது மம்மா, அ அ பப்பான்னு அவரு கூப்பிடுவாரு. அது ஒரு தனி கதை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து இப்ப இந்த பஞ்சாயத்த மட்டுமே ஒரு 50 பக்கத்துக்கு எழுதியிருப்பாரு இந்த நாவல்ல. ரொம்ப அருமையா இருக்கும். இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான பகுதின்னு சொன்னா அந்த பஞ்சாயத்து தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவோ பஞ்சாயத்து சினிமாலலாம் காட்டியிருக்காங்க. ஆனா அந்த மாரிலாம் இல்ல. இது முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப இயல்பா இந்த பஞ்சாயத்து வந்து நடந்துட்டே இருக்கும். அப்படியே ட்விஸ்ட் ட்விஸ்ட் இருந்துட்டே இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்தோடயே அது சுத்தி சுத்தி வரும் அந்த பஞ்சாயத்துல. அதுல சுருக்கமா சொல்லணும்னா அந்த பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்த உடனே, அந்த மணியக்காரர் உள்ளிட்ட அந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் வந்து நீ வந்து சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னா, இவரு டாக்குமெண்ட் காட்டுறாரு. அதுல வந்து இவரு பப்பான்னு கூப்பிடக்கூடிய சபாபதி பிள்ளை. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஹென்றி தான் என்னுடைய சுவிகார புத்திரன். என்னுடைய சொத்து எல்லாமே இவருக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல சுவிகார புத்திரன்னோனே இவரோட சொந்த பிள்ளை இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் உங்க அம்மா யாரு? அப்படி இப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அந்த சபாபதி பிள்ளை இங்க ஒரு பெரிய வீடு அது புலவர் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டோட ஒரு பெரிய குடும்பம். சபாபதி பிள்ளை இந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணாரு பொண்ண. ஆனா இவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் மாரி இருக்காரேன்னு ஒரு சந்தேகத்துல நெறைய கேள்வி கேட்குறாங்க. உங்க அம்மா யாருன்னு இவரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. கொஞ்சம் யோசனையோட. இந்த ஃபோட்டோல பார்த்தா இவங்க அப்பா, பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி. இந்த நாவல்ல சட்டக்காரின்னு சொல்றாரு ஜெயகாந்தன். அவங்க 2 பேர் இருக்காங்க. இவரு இருக்காரு. அப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த வெளிநாட்டு இந்த ஆங்கிலோ இந்தியனோட பையன் தான் இவரு. ஆனா சபாபதிக்கு தத்து பிள்ளை அப்படிங்கிற மாரி புரிஞ்சுகிட்டு, அதுக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் துரைக்கண்ணு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவன் தான் சொல்றாரே, என்னுடைய அண்ணா பையன் ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எதுக்கு நீங்க இவ்ளோ கேள்வி கேட்கிறீங்க? எங்க பொறந்தா, யாருக்கு பொறந்தான்னு எதுக்கு கேட்கிறீங்க? யார் யாருக்கு பொறந்தாங்கங்கிறது யாருக்கு தெரியும்? அவங்கவங்க சொன்னா தானே தெரியும் அப்படின்னு போட்டு அத அப்படியே கட் பண்றாரு. இத யாருமே எதிர்பார்க்கல. துரைக்கண்ணு வந்து எதிர்ப்பாரு. இல்ல, இல்ல இந்த சொத்தெல்லாம் நான் தான் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அந்த இடத்துல இவங்க என் அண்ணா பையன், அண்ணா பையனுக்கு தான் சொத்து சேரணும். அண்ணா வந்து அந்த வீட தொறக்கணும் தான் அந்த வீட்ட வந்து பாழடைஞ்சு போனாலும் நான் தொறக்கறதும் இல்ல, யூஸ் பண்றதும் இல்ல. அதனால சொத்தெல்லாம் அவருக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே துரைக்கண்ணுக்கு ஆதரவா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, யாரோ ஒரு வெளிநாட்டினர் இங்க வந்து இந்த சொத்துக்கெல்லாம் உரிமை கோருறானேன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன மனக்கலக்கம். ஆனா, துரைக்கண்ணு வந்து தன்னோட முடிவுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. இதெல்லாம் என் அண்ணன் பையனுக்கு தான் சேரணும் அப்படின்னு. அப்போ வந்து சரி பரவால்ல, அப்ப நம்ம அதே மாரி பண்ணலான்னு முடிவுக்கு வரும்போது, இந்த ஹென்றி சொல்றாரு, "எனக்கு வந்து எங்க பப்பா வாழ்ந்த வீடு மட்டும் தான் வேணும். அத மட்டும் நான் எடுத்துக்கிறேன், திரும்பி கட்டிக்கிறேன். ஆனா மத்த எல்லா சொத்துமே எங்க சித்தப்பா துரைக்கண்ணுகிட்டயே இருக்கட்டும்." அப்படின்னு சொன்னோனே ரொம்ப ஆச்சரியமா எல்லாரும் பார்க்குறாங்க.
அ அவரு வந்து அத ரொம்ப ஆழமா சொல்றாரு. எனக்கு வந்து நான் அந்த ஊருக்கு சரி இத ஏன் முதல்ல சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "நான் அந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். எங்க பப்பா வாழ்ந்த வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இங்க வந்தேன். மத்தபடி எனக்கு சொத்துலலாம் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு, துரைக்கண்ணுக்கே எல்லாம் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாரு. அத ரொம்ப வரவேற்கிறாங்க அங்க இருக்க பஞ்சாயத்துக்காரங்க. அப்ப வந்து இந்த பத்திரங்கள்லாம் தயார் பண்றாங்க. பண்ணும்போது, திரு ஹென்ரியோட சொத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடுற இடத்துல, துரைக்கண்ணு சொல்றாரு, "அதான் இவ்வளோ தூரம் எல்லாமே தெரிஞ்சு போச்சே. இனிமே என்ன ஹென்ரின்னு சொல்லிட்டு, ஹென்றி பிள்ளைன்னு போடுங்க." அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னடா ஹென்ரிய போய் எப்புட்றா பிள்ளைன்னு போடுறது? அதெல்லாம் இல்ல. எங்க அண்ணன் பையன் தானே. அப்ப எங்களுக்கு உரிமை தானே அவரு. எங்களுடைய சொந்தம் தானே. அதனால ஹென்றி பிள்ளையே போடுங்க. எங்க அண்ணன் சபாபதி பிள்ளை, நான் துரைக்கண்ணு பிள்ளை. எங்க அண்ணன் பையன் ஹென்றி பிள்ளை அப்படிங்கிறாரு. பொதுவா இந்த ஜாதிய அடையாளத்த வந்து கொஞ்ச நாளாவே நம்ம வந்து ஒரு நாகரிகமான விஷயமா கருதுறதில்ல. ஜாதி நம்ம இந்த ஜாதின்னு சொல்லிக்கிறதில்ல. ஜாதின்னு யாராவது சொன்னாலும் அவங்கள வந்து நம்ம ஒரு மாரி கீழ்மையா தான் பார்ப்போம். ஆனா, இந்த இடத்துல வர இந்த ஹென்றி பிள்ளைன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வர ஒரு சந்தோஷம். அத கேட்கவே ஆசையா இருக்கு. இந்த ஹென்றி எதுக்கு வந்தாரு? தனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு தான் வந்தாரு. அவருக்கு ஒரு ஜாதி அடையாளம். அது வந்து அது ஜாதின்னு பார்க்க முடியாது. அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி, அவர் அந்த ஊர்ல, அந்த சொந்தத்துல ஒருத்தங்களா எடுத்துக்கிறாங்கங்கிற அந்த சந்தோஷம் வருது. படிக்கிற நமக்கும் அந்த உணர்வு வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படியாக ஹென்றி பிள்ளையோட சொத்துக்கள் எல்லாமே அவர் பேர்ல இருந்த சொத்துக்கள்லாம் துரைக்கண்ணுக்கு மாற்றப்படுது. அந்த வீட தவிர. இப்போ அந்த வீட வந்து கட்டணும் அப்படின்னு ஹென்றி ஆசைப்படுறாரு. துரைக்கண்ணுவும் ஆசைப்படுறாரு. ஹென்றி வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே, நான் பெங்களூர்லேருந்து வரும்போதே எங்க அப்பாவோட பிஎஃப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். அது வந்து கொஞ்சம் காசு இருக்கு. அத வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த ஹென்ரியோட பப்பா, மம்மாவோட கதையும் சொல்லப்படுது. அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த சபாபதி பிள்ளை வந்து ஊர்லேருந்து போய், அந்த ஊர்லேருந்து எதுக்கு போறாருங்கிறதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. நான் அதுக்குள்ளலாம் போல. அவரு வந்து மிலிட்ரில ஒர்க் பண்ணும்போது, அங்க அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் மைக்கேல்னு. அவரு போறப்ப எல்லாரும் அங்கருந்து கிளம்பி ஓடும்போது, மைக்கேல் மேல ஒரு குண்டடி பட்டுருது. அவர் வந்து சாகப் போற தருணத்தில வந்து, "என்னுடைய காதலி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஆங்கிலோ இண்டியன வந்து அறிமுகப்படுத்துறாரு. "இவங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன விட்டா. நீ தான் இவங்கள பார்த்துக்கணும். முடிஞ்சா இவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ" சொல்லிட்டு அவர் செத்து போயிடுறாரு. அப்பதான் அந்த ஆங்கிலோ இண்டியன் கூட சரி நம்ம வந்து இவங்கள வந்து நம்ம பார்த்துக்கலாம். 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கல. பட் ஒண்ணா சேர்ந்து இருக்கலாம்னு நெனைக்கிறாங்க. அப்போ அந்த ட்ரெயின்ல கிளம்பி தப்பிச்சு ஓடி வரும்போது, அதில ஒரு குழந்தை விழுந்து அழுதுட்டே இருக்கு. அனாதை குழந்தை. அது யாருமே வந்து கிளைம் பண்ணல. எல்லார்ட்டயும் போய் கேட்குறாரு. பசுபதி பிள்ளை அவர்கள் எல்லார்ட்டயும் கேட்குறாங்க. ஆனா யாருமே என் குழந்தை இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் வந்து சரி இந்த குழந்தைய நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லி, நம்மளே வளர்க்கலாம்னு சொல்லி கூட்டு வராரு. அதுதான் வந்து ஹென்றி. ஹென்றி அவரு வளர்க்கிற அந்த விதங்கள், அவர்கிட்ட அவரு பகிர்ந்துக்கிற அந்த வாழ்க்கையோட சில அழகான தருணங்கள், இதெல்லாம் கேட்டு தான் ஹென்றி வளர்றாரு. அவர் படிக்க விரும்பல. சபாபதி பிள்ளையும் சரி நீ படிக்க வேண்டாம், உன்னோட இஷ்டம் தான்னு சொல்லி அவர வந்து ரொம்ப நல்லா வளர்ப்பாரு. அவர் படிப்பறிவே இல்லன்னா கூட, அவர் உலக அறிவோட, ஒரு ஒரு வாழ்க்கையோடைய ஆழத்தோட, அதோட ஆழ்ந்த புரிதல்களோட வந்து அந்த பையன வந்து வளர்க்குறார். ஹென்றி தான் இந்த கதையெல்லாம் தெரியும். இதுக்கு அடுத்து தேவராஜனுக்கு தெரியும். மத்தபடி யாருக்குமே இந்த கதைய வந்து சொல்லல அவங்க. இப்ப வந்து அந்த வீட கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? ஹென்றி வந்து அங்கேயே ஒரு குடிசைய போட்டு அந்த வீட வந்து கட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து கதையோட தொடக்கத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரு மனம் பிறழ்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து மீண்டும் அந்த கதைக்குள்ள வரா. இவங்க 3 பேரு பேசிட்டு இருக்காங்க. துரைக்கண்ணு, தேவராஜன், ஹென்றி. அப்போ வந்து ஒரு கல்குவாரிக்குள்ள வந்து ஒளியிறா. அத பார்த்தோன்னே இவங்கலாம் சரி இவ எப்படி சொல்றத கேட்க மாட்டா அப்படின்னு யோசிக்கும்போது, ஹென்றி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. "நீ வந்து ஒரு தேவதை தான். நீ வந்து ஒரு ஏஞ்சல் தான். ஆனா நாங்க வந்து சாதாரண மனிதர்கள் தான். அதனால நீ நான் ஒரு துண்டு தரேன். அந்த துணிய போத்திக்கிட்டு நீ வெளிய வா" அப்படின்னு வந்து சொல்றாரு. இவங்கலாம் கேட்க மாட்டா அவன்னு நெனைக்கும்போது, அந்த பொண்ணு வந்து ஹென்றி சொல்றத கேட்க ஆரம்பிக்குது. ஹென்றி வந்து அந்த பொண்ண பேபின் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுலேருந்து பேபிங்கிறதே அவ பேராயிடுது. அவ அந்த துணிய மாத்திட்டு வந்த உடனே, சரி இனிமே நம்மளே இவள பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தேவராஜன் வந்து அவங்க அக்கா கிட்ட கொண்டு போய் விடுறாரு. அவங்க அக்காவும் அந்த பொண்ண நல்லா பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு வந்து எல்லார் சொல்றதையும் கேட்க ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் நார்மலான ஒரு மனநிலைக்கு வர மாரி காட்டுறாங்க. ஆனா அப்பவே வந்து ஹென்றிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணு என்னைக்கு இருந்தாலும் நம்மள விட்டு போயிடுவா, இந்த ஊர விட்டு போயிடுவா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. இதுக்கு நடுவுல அந்த வீடெல்லாம் கட்டி, அத வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது, அவங்க வந்து எல்லாரையும் போய் அந்த ஊர் முழுக்க எல்லாரையும் வந்து அந்த விழாக்கு வந்து அழைக்கிறாங்க. துரைக்கண்ணுவும், ஹென்ரியும். அப்ப வந்து இந்த பொண்ணு அந்த வீட்ல வரவங்கலாம் வாங்கன்னு சொல்லி, அந்த வீட்டோடைய உரிமையாளர் மாரி அந்த பொண்ணு வந்து நடந்துக்கிறா. ஒரு சேருக்கு நடுவுல ராணி மாரி உட்காந்துக்கிறா அந்த வீட்ல. தான் தான் அந்த வீட்டுக்கு சொந்தம்ங்கிற மாரி அவ நெனைக்கிறா. அத பார்த்துட்டு எல்லாரும் சரி ஹென்றிக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விழா நடந்துட்டு இருக்கப்போ, ஹென்றி வந்து அந்த பொண்ண காணோம்னு தேடுறாரு. பேபின்னு தேடிட்டு போறாரு. போனா அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு,
அந்த ஒரு வயலோரமா அவ நடந்து போயிட்டுருக்கா. ஒரு தேவதை போகும்போது வர ஒரு பிரகாசமான ஒளி மாரி அவருக்கு தெரியுது. அப்போ ஹென்றி நினைக்கிறாரு, திரும்பவும் இந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட வருவா அப்படின்னு நினைக்கிறாரு. வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, அந்த கிராமமே அங்க வந்திருக்கு அவருடைய புது வீட்டுக்கு. அப்போ வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அ அவர் வந்து ஒரு வீடை தேடி பயணம் செய்து இங்க வந்தாரு. ஆனா, ஒரு உலகமே அவர்கிட்ட இருக்கிற மாரியான ஒரு அடையாளம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதோட இந்த கதை முடியுது. இதுக்கு நடுவுல அந்த தேவராஜனுடைய கதை, அந்த சபாபதி பிள்ளையோட கதைலாம் நெறைய அதில வரும். அதெல்லாம் படிக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அ இந்த புத்தகம் வந்து இது ஏற்படுத்துற பாதிப்பு அப்படின்னு பார்த்தோமா, இதில வர எல்லா கதாபாத்திரமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதுவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா, எந்த இடத்துலயும் கதை எந்த தொய்வும் இல்லாம ரொம்ப அழகா போகும். நெறைய கருத்துக்கள வந்து உடைச்சுக்கிட்டே போவாரு ஜெயகாந்தன் இந்த புத்தகத்தில. அவசியம் இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ரொம்ப நல்ல நாவல். "ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்." மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.